பத்திரனா போனா என்னடா எங்க கிட்ட எல்எஸ்ன்னு ஒரு பெரிய வெப்பனே இருக்குடா. எல்எஸ் நாங்க இறக்குவோம் பாரு 16வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் நீங்களாம் திருச்சு போயிருவீங்க அப்படின்னு இந்த மாதிரியான டைலாக்லாம் நம்ம விட்டுட்டு இப்போ நம்ம திருச்சு போற நிலைமையில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எஸ், இந்த சீசன் எல்எஸ் வந்து ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. அபிஷியலா எந்த மேட்சுமே ஆட முடியாதவர்னால ரூல்ட் அவுட் அப்படின்றது வந்து சொல்லிட்டாங்க. சிஎஸ்கே தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. பட் இதெல்லாம் சொல்லும் போது சிஎஸ்கே இன்னொரு விஷயத்த நறுக்குன்னு நங்கூர மாதிரி இறக்கிட்டாங்க. என்ன இறக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க ரூல்ட் அவுட். பட் இவருக்கு பதிலாக நாங்க ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பா சைன் பண்ற நிலைமையில இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானுமே வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா, இவங்க வந்து இருக்க பிளேயர்ஸை வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணிடுவாங்க போல அப்படின்னு நினைச்சேன். மேபி ஒரு அன்ஷுல் கம்போஜ் வந்து டெத்ல இறக்கி விட்டு அடி வாங்க போறாங்கன்னு நினைச்சேன். பட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு நல்ல சைன் தான். ஏன்னா சிஎஸ்கே எப்பயுமே இந்த மாதிரியான மூவ்ஸ் எல்லாம் டக்குன்னு பண்ண மாட்டாங்க. பட் இப்பவே வந்து இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே நாங்க வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போறோம் அப்படின்றதெல்லாம் சிஎஸ்கேக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். எங்களுக்குமே வந்து லைக் ஃபேன்ஸா பார்க்கும்போது கொஞ்சம் சிஎஸ்கே டிஃப்ரெண்டா பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஒரு எல்லிஸ் ரூல்ட் அவுட் ஆயிட்டார் அப்படின்னு நிறைய பேர் அல்சாரி ஜோசப் பத்திலாம் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த அல்சாரி ஜோசப்லாம் வரப்போறது கிடையாது. டாம் கரன் எல்லாம் சொல்றாங்க, இந்த டாம் கரன், அல்சாரி ஜோசப், இந்த ஆர்சிபி பிளேஸ் எல்லாம் நம்ம எடுக்க போறது கிடையாது. அது இப்பவே தெளிவா சொல்லிடுறேன். ஓகேவா, நல்லா அடி வாங்கிட்டு தான் போவாங்க. அண்ட் இதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா நான் லிஸ்ட்ல 2 பேர் வச்சிருக்கேன். அதுலயும் வந்து இந்த லிஸ்ட்ல 2வதா இருக்க பேர் வந்து எனக்கு நான் பெருசா வந்து இவர் வந்து ஹைப் பண்ணி ஆஹா செம்ம பிளேயர் வரப்போறாரு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பட் அவரை வந்து 2வது பிளேயரா வச்சிருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ரீசெண்டா சிஎஸ்கேக்கு அவர் வரா மாதிரி ஹிண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. தலைமை எல்லோ ஹார்ட் போடுறாரு, சிஎஸ்கே ரீலுக்கு லைக்லாம் போடுறாரு. அது வேற யாருமே கிடையாது, ஸ்பென்சர் ஜான்சன், ஆஸ்திரேலியன் பவுலர். என்னதான் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ஐபிஎல் டீமுக்காக இவர் விளையாடி இருந்தாலுமே பெருசா ரிசல்ட் கொடுத்தாரான்னு கேட்டா கிடையாது. பட் இவர் வந்து உள்ள வரும்போது வந்து லைக் ஐபிஎலுக்கு வரும்போது செம்ம ஹைப் எல்லாம் பண்ணாங்க. ஓகேவா, பட் இப்போ வந்து அவர் அந்த ஃபார்ம்ல இருக்காரான்னு கேட்டா கிடையாது. பிளஸ் இன்னொரு மெயின் விஷயம் இவர் பவர் பிளே பவுலர். பவர் பிளேல வந்து 145 வந்து கண்டிப்பா லாக் பண்ணிருவாரு. ஒரு சில வேரியேஷன்ஸும் இருக்கு. பவர் பிளே பொறுத்தவரைக்கும் கன்சிஸ்டன்டா ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணிடுவாரு. பட் டெத்ல வந்து கொஞ்சம் வந்து இவர் ரிலேபிள் சொல்ல முடியாது, அடியுமே வந்து வாங்குவாரு. அதனாலதான் லிஸ்ட்ல செகண்டா வச்சிருக்கேன். ஓகேவா, பட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓட்னெல் பாட்மேன். இவருக்கு வந்து 33 வயசு ஆகுது. சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் அண்ட் நல்ல ஒரு ஃபார்ம்லுமே இருக்காரு. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பைக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணாரு பாருங்க, சமத்தையான ஒரு விஷயம். அதை பத்தி நான் இப்ப சொல்லணும் அப்படின்னா வீடியோ ரொம்ப பெருசா போகும். அதை பத்தி நீங்களே வந்து சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இவரை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்க ஒரு நல்ல ஒரு டெத் பவுலர். கட்டர்ஸ் இருக்கு, ஸ்லோ பால்ஸ் போடுவாரு. சேப்பாக்ல கட்டர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு இதுவரையும், இதுக்கப்புறமும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னே நம்புவோம். ஓகேவா, ஸோ இவர்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் பிளே அப்படின்ற விஷயத்த மட்டும் பெருசா வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெத்ல நல்லா பண்ணி கொடுப்பாரு. 16வது ஓவர் 20வது ஓவருக்குள்ள வந்துச்சு கேம் அப்படின்னா இவர் வந்து சூப்பரா இது பண்ணுவாரு. அந்த ஹிட்டர்ஸ் வராங்க, அந்த ப்ரெஷர் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த ப்ரெஷர்லாம் அவரே பார்த்து சூப்பர் ஹேண்டில் பண்ணி கொடுத்துட்டு போயார் ஒரு மனுஷன். பவர் பிளேல வரமாட்டாரே ப்ரோ, அப்ப என்ன ப்ரோ பிரச்சனை? அப்ப இவரும் பத்திரானா மாதிரி தானே, பத்திரானா பவர் பிளேல வரமாட்டாரு, இவரும் பவர் பிளேல வரலாம், என்ன ப்ரோ இதெல்லாம் கேட்டீங்கன்னா கவலையே பட்டாதீங்க. நம்ம கிட்ட பவர் பிளேயருக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, உங்களுக்கு 100 வந்து ஒரு ஓவர் போடனா 100 ஓவர் போட்டு போயிடுவாருங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பவர் பிளேல வந்து கலீல் அகமது, மேட் ஹென்றி அப்படின்னு 2 சிங்கங்கள் வந்து இருக்கு. ஸோ அவங்களே அந்த பவர் பிளேயரை பார்த்து முச்சு விடும்போது நமக்கு எதுக்குங்க ஓட்னெல் பாட்மேன் வந்து பவர் பிளேல பவுலிங் போடணும்? நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்புறம் என்ன, இவரே லாக் பண்ணி சிஎஸ்கே எடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ முச்சு விடுவோம். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியுமே இவர் தான் இருப்பாரு. அண்ட் நிறைய கிரிட்டிக்ஸுமே வந்து இவரை பத்தி வந்து சூப்பரா ஹைப் பண்றாங்க. அண்ட் இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, வேரியஸ் ஆஃப் லீக்ஸ் வந்து ஆடி இருக்காரு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ப்ரெஷர் ஹேண்டலிங் விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு நல்ல ஃபிட் ஆவாருன்னு எனக்கு தோணுது. என்ன ப்ரோ நீங்க அவர் பார்க்கவே கொஞ்சம் பெருசா இருக்காரு, குண்டா இருக்காரு அப்பெல்லாம் சொல்லாதீங்க. கிரிக்கெட் இஸ் ஸ்போர்ட், நம்ம இந்த மாதிரிலாம் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. சிசாண்டா மஹாலாவே நம்ம வந்து சிஎஸ்கே டீம்ல வந்து வச்சுட்டோம். ஓகேவா, அவர் ஃபிட்னஸ் கொஞ்சம் பெருசா மெயின்டைன் பண்ணல. பட் அவரே 2023 லைஃப் ஐம் நாட் ராங் அவரே கொண்டு வந்து அந்த சீசன் கப்பையுமே அடிச்சோம். அது ஃபுல் சீசன் பார்ட்டிசிபேட் பண்ணாரான்லாம் கேட்காதீங்க. ஓகேவா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், இது மட்டும் சொல்றேன். அந்த லிஸ்ட்ல வந்து இவர் வந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட்டு போங்க. இந்த சீசன் ஃபுல்லா நிறைய ஐபிஎல் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. டெய்லி ஒரு வீடியோவோட, டெய்லி 2 வீடியோவோட, ஒரு லைவோடையும் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பாபாய், நன்றி, வணக்கம்.